26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். யார் வெஜிடேரியனோ அவங்க கொலாஜன் சாப்பிட முடியாது. கொலாஜன் எதுலேருந்து பண்ணுறாங்க? ஆனிமல் போன்லேருந்து தான் பண்ணுறாங்க. வெஜிடேரியன் டயட்டில் பருப்பு, இந்த மாதிரி சுண்டல், மஷ்ரூம், பாலாடை கட்டி இந்த மாதிரி சாப்பிடலாம். வேற நான் வெஜிடேரியன் வந்தால் மட்டன், பீஃபு, போர்க்கு இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதில் ரொம்ப இருதய நோய் வரக்கூடிய. ராத்திரி 10 மணிலேருந்து காத்தால 6 மணிக்குள்ளே 7 மணி நேரம் அடல்ட்ஸ் எல்லாம் தூங்கணும். குழந்தைங்கள்லாம் இப்போ ஏஜிங் சீக்கிரம் ஆகிறதுக்கு, அதாவது சீக்கிரம் வயசான மாதிரி தெரிகிறவங்களுக்கு 2-3 விஷயம் இருக்குது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னா, நம்மளுக்கு புரத சத்து உணவில் தேவையான அளவு கிடைக்கல. இதுதான் ப்ராப்ளம். நம்ம என்ன சொல்கிறோம், பருப்பு சாப்பிட்டா ப்ளோட்டிங் வந்துடுது. புரத சத்தை குறைச்சிட்டு நிறைய மாவு சத்து உள்ள உணவு தான் சாப்பிட்றோம். என்னது, ரைஸ் தான் எக்கச்சக்கமாக எடுக்கிறோம், அதுவும் கலந்த சாதமாக எடுக்கிறோம். நம்ம உடம்புல மசில்லாம் வீக் ஆகிடும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இப்போ எல்லாருமே காலையில் வந்து ஒரு கைப்பிடியாச்சும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்டு தான் வந்துட்டு அவங்க டேவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரொட்டீனுக்கு வந்துட்டாங்க. பட் இதில் என்ன தப்பு பண்ணுறோன்னா, நட்ஸு நல்லதுன்னு சொல்லி அதில் வந்து தேன் போட்டது, அதில் சாக்லேட் போட்டது, இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. பச்சையாக நட்ஸை வாங்கி சாப்பிடும். பெரிய நெல்லிக்காய்க்கு சமமே உலகத்தில் கிடையாது. ஏன்னா ஆப்பிளுக்கு 9 மடங்கு அதில் விட்டமின் சி. ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் தான். ஆனால் அதில் இருக்கிறது திஸ் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு, ஒரு ட்ரிங்காக வந்தது. இதுக்கப்புறம் பார்க்கணுன்னா இப்போ எல்லாருமே அந்த ஹெல்த் கான்ஷியஸ் தாண்டி பியூட்டி கான்ஷியஸும் வந்துருச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யங்காக தெரியணும், நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும். அதுக்குமே இன்டேக்காக எப்படி சேஞ்ச், ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம போட்டுட்ருந்தோம், நம்ம மஞ்சள் பூசுவோம், என்னென்னமோ இருக்கும். அப்புறம் கெமிக்கல் ஓரியன்டாக நம்ம வந்துட்டு இல்லைன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுக்குறது சில விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று ஒரு பக்கம் வந்துட்டு சாப்பிட்ற உணவுலையுமே வந்துட்டு நம்ம அதை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வர்றப்ப தான் அதுக்கும் சில சப்ளிமெண்ட்ஸாகவும் சில ட்ரிங்காகவுமே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வருஷமாக பார்த்தது ஹேர்க்காக இருக்கட்டும், ஸ்கின்காக இருக்கட்டும், இந்த கம்மீஸ், பயோட்டின் கம்மீஸ், இல்லைனா வந்துட்டு கொலாஜன் கம்மீஸ், இந்த மாதிரிலாம் விற்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் இன்டேக்குமே எடுக்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம தலைக்கும் முடிக்கும் சரி, எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இஸ் இட் ஆக்சுவலி அட்வைசபிள்? இப்போ நீங்கள் ஒழுங்காக உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பயோட்டின் வந்துட போகுது, புரியுதுங்களா? கொலாஜன்கிறது ஒரு ப்ரோட்டீன். நீங்கள் சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆகி அமினோ ஆசிடாக தான் ஆக போகுது. நம்ம ஸ்கின்ல கொலாஜன் இருக்குங்கிறதுனால நம்ம கொலாஜன் சாப்பிட்டோன்னா அது உடனே வந்து ஸ்கின் க்ளோ வரப்போகிறதுன்னு நினைக்கிறது அவ்வளோ இது இல்லை. பட் அது நல்ல அமினோ ஆசிட் கொடுக்குது. பட் யார் வெஜிடேரியனோ அவங்க கொலாஜன் சாப்பிட முடியாது. ஏன்னா கொலாஜன் எதுலேருந்து பண்ணுறாங்க? ஆனிமல் போன்லேருந்து தான் பண்ணுறாங்க. நம்ம உணவில் புரத சத்து எடுத்தால் இது வந்து நல்லாவே நம்மளுக்கு உடம்புக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா புரத சத்துன்னா எதில்? நம்மளை வந்து வெஜிடேரியன் டயட்டில் பருப்பு, இல்லை முளைக்கட்டின பருப்பு, இல்லை வந்து இந்த மாதிரி சுண்டல், இல்லை சாம்பார், இல்லை வந்து இந்த மாதிரி மஷ்ரூம், அதாவது காளான்னு சொல்கிறோம், இல்லை பன்னீர், இந்த மாதிரி பாலாடை கட்டி இந்த மாதிரி சாப்பிடலாம். வேற நான் வெஜிடேரியன் வந்தால் எக், ஃபிஷ், சிக்கன், இதுதான் ஹெல்த்தின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து உலகத்துலேயே ஃபஸ்ட்டு எதில் இருக்கோம்னா இருதய நோயில். அதனால இந்த மட்டன், பீஃபு, போர்க்கு இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதில் ரொம்ப அந்த இருதய நோய் வரக்கூடிய அந்த கொழுப்பு சத்து, சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம், அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் இது 3 சொல்கிறோம்: சிக்கன், ஃபிஷ்ஷு, நம்மளோட முட்டை. ஸோ இதெல்லாம் ஒழுங்காக ஒரு நாளைக்கு 2 வேளை பருப்போ இல்லை இதுவோ எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான புரத சத்து வந்து ஸ்கின் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். இதுக்கெல்லாம் மேலே என்னென்னா டென்ஷன். ஒழுங்கான டைமுக்கு தூங்கணும். 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணிலேருந்து காத்தால 6 மணிக்குள்ளே 7 மணி நேரம் அடல்ட்ஸ் எல்லாம் தூங்கணும். குழந்தைங்கள்லாம் 8 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே 10லேருந்து 12 மணி நேரம் தூங்கணும் அவங்க வயசு பிரகாரம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்து பிரமாதமாக இருக்கும்.
அதே மாதிரி தான் மேம் இந்த ஹேருக்குமே கெராட்டின்ற ட்ரீட்மெண்ட்டும் ஒன்று பண்ணுறோம். எல்லா பக்கமுமே இந்த கெராட்டின் இருக்கிற சீரம்னு சொல்லிட்டு நம்ம வந்து தலைக்கு வாங்கி தேய்க்கிற விஷயங்கள் கூட வந்து கெராட்டின் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் வந்து கெராட்டினும் ஒரு விதமான ஒரு புரோட்டீன், ஒரு விதமான ஒரு புரத சத்துங்கிறாங்களா. அதை எப்படி வந்து ஒருத்தங்க வந்துட்டு அவங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும்? பேசிக்காக புரத சத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், 2 வேளை எடுக்கணும், ஒரு வேளை இல்லை. அதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, மதியம் மாத்திரம் சாப்பிட்றாங்க. இது காலை மதியம் இல்லை மதியம் நைட் 2 வேளை எடுக்கணும். குவான்டிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கப் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா 1 கப் அளவு புரத சத்து எடுக்கணும். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு சமமாக எடுக்கணும். அது முக்கியமான கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்குது, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்கிறோம். அதாவது ரத்த சோகை, இது மெயினாக இரும்பு சத்து குறைவானதுனால இதை சரி பண்ணிக்கணும். அது வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னா ஹீம் அண்ட் குளோபின். ஹீம் அப்படின்னா நம்மளோட அயர்ன் சத்து, அதாவது நம்மளோட இரும்பு சத்து. குளோபின்னா புரத சத்து. ரெண்டும் முக்கியம். ரெண்டும் சரியாக இருந்தால் தான் நம்ம ஹீமோக்ளோபின் சரியாக இருக்கும். அது சரியாக இருந்தால் தான் முடி, இந்த நகம், ஸ்கின் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு மனுஷன் எடுத்திங்கன்னா ரத்தத்துக்கு எவ்வளோ முக்கியம். ஒரு ஆக்சிஜன் பிரெயினுக்கு 1 நிமிஷம் போகாட்டா கூட நம்ம விழுந்து ஃபெயிண்ட் ஆகிடுவோம், புரியுதுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த நகம், முடியெல்லாம் வருது. ஸோ நம்ம ரொம்ப உள்ளே வந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்ததுன்னா உடம்பு என்ன சொல்லுன்னா நம்ம முடியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அப்போது உடம்பு இன்னும் பெட்டராக பார்த்துக்க முடியும் அப்படின்னு அந்த சிஸ்டம். அதனால் நம்ம வந்து அதை நல்லா உணவையும் சாப்பிட்டு, நம்ம இரும்பு சத்தும் சாப்பிட்டு, புரத சத்தும் சாப்பிட்டு, ஹீமோக்ளோபினும் நார்மலாக வச்சுருந்தா முடி நல்லாவே மெயின்டைன் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆன்டி ஏஜிங்கில் அடுத்து நம்ம எப்படி வந்துட்டு வெயிட் லாஸில் சொன்னோமோ அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்கில் க்ரீன் டீன்னு ஒன்று இருக்குது மேம். திரும்ப அதே மாதிரி க்ரீன் டீ குடிங்க, கொஞ்சம் வந்து ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பீங்க அண்ட் எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? க்ரீன் டீ வந்து அகெயின் 9 வரும். பட் ஆன்டி ஏஜிங்க்கு ஏன்னா அதில் நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் நிறையா இருக்குது. இப்போ ஏஜிங் சீக்கிரம் ஆகிறதுக்கு, அதாவது சீக்கிரம் வயசான மாதிரி தெரிகிறவங்களுக்கு 2-3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ். இப்போ பார்த்திங்கன்னா யாருக்காவது லைஃப்பில் ரொம்ப அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்துடுச்சுன்னா நீங்கள் அவங்கள பார்த்தாலே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஏன்னா மனசில் அவ்வளோ கவலை. ஸோ கவலையை ஹேண்டில் பண்ணும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா தாய்க்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எங்கே விட போகிறோம், எப்படி குழந்தைய பார்த்துக்க போகிறோம், இந்த மாதிரி பல விதமான கவலைகள். ஸோ அது அந்த குழந்தைக்கு போகுது. அந்த வயசுலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் தான், விதவிதமாக ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். டீஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஏதாவது ஒரு சாண்டிங், இல்லை மனசில் மெடிடேஷன், ஏதாவது ஒன்று, தியானங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும். இல்லை மூச்சு விடுறது, ப்ரீதிங், அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிடும். அது ஒன்று. ரெண்டாவது, உணவில் சரியாக சாப்பிடணும். அப்போ டெஃபிஷியன்சி எதுவும் உள்ளே இல்லை. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லை, விட்டமின் பி டெஃபிஷியன்சி இல்லை, கால்சியம் ஒழுங்காக சாப்பிட்றீங்க, போன் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அது அடுத்தது. மூணாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த வயசுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த வயசானால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா 60 வயசானால் நம்ம ஊரில் அப்பா 60 ஆயிடுச்சுப்பா, இனிமேல் நம்ம வயசாகிடுச்சு அப்படின்னு தோணுது. பட் இதுவே நீங்கள் வெளிநாட்டில் போங்க, ஸ்னோ விழுது, ஸ்னோவை வீட்டு வாசலில் தள்ளிட்டு தான் அவங்க காரை எடுக்க முடியும். இது 80 வயசு இருக்கிறவங்க கூட அந்த ஸ்னோவை கையால் தள்ளுறாங்க, அதாவது இது வச்சு. அப்போது அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க இல்லைங்களா? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னா நம்மளுக்கு புரத சத்து உணவில் தேவையான அளவு கிடைக்கல. இதுதான் ப்ராப்ளம். நம்ம என்ன சொல்கிறோம், பருப்பு சாப்பிட்டா ப்ளோட்டிங் வந்துடுது, இது சாப்பிட்டா ஏதோ ஒன்றுது அப்படின்னு புரத சத்தை குறைச்சிட்டு நிறைய மாவு சத்து உள்ள உணவு தான் சாப்பிட்றோம். என்னது, ரைஸ் தான் எக்கச்சக்கமாக எடுக்கிறோம், அதுவும் கலந்த சாதமாக எடுக்கிறோம். புளி சாதம், லைம் சாதம், புல்லாவு, ஜீரா ரைஸு இந்த மாதிரி எடுத்தோன்னா அதில் உங்களுக்கு மாவு சத்து மட்டுமே நிறையா கிடைக்கிது. அப்போ என்ன ஆகிடுது, நம்ம உடம்புல மசில்லாம் வீக் ஆகிடுது.
இது வீக் ஆனால் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இதுவே 80 வயசு 90 வயசு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து மேரத்தான் ஓடி இருக்காங்க, ஒரு லேடி. இந்த மாதிரிலாம் 96 வயசில் கூட ஓடி இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? உணவும் சாப்பிட்றாங்க, எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ணுறாங்க. அது முக்கியமான கருத்து. இதுதான் விட்டுடுறோம். ஆன்டி ஏஜிங்னா இதுதான் முக்கியமான கருத்து. உணவை சரியாக சாப்பிடணும், டீஸ்ட்ரெஸ் பண்ணணும், நிறையா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிற்கிறது வந்து டார்க் சாக்லேட் நமக்கு வந்து ஹார்ட்க்கு நல்லது, அது அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆன்டி ஏஜிங்லேயுமே அதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஹவுக்கம் வந்து டார்க் சாக்லேட் வந்து ஒரு அந்த வயசாகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இளமையாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அது நம்பர் 7 தான் கொடுக்க முடியும். ஏன்னா டார்க் சாக்லேட்டில் ஆக்சுவலாக அந்த கொக்கோ பவுடரில் தான் இருக்கிறதா அந்த நன்மையும் இருக்குது, இந்த தீமையும் இருக்குது. இப்போ நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. தீமைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு சத்தும் இருக்குது கொக்கோலேயே. அப்புறம் தான் சாக்லேட்டில். இப்போ சாக்லேட் பண்ணணுன்னா நிறைய கொழுப்பு சத்து போடணும். இப்போ அந்த காலத்தில் பட்டர் போட்டாங்க, வெண்ணெய் போட்டு பண்ணாங்க. இப்போ வெண்ணெயோட விலைனால அது போட முடியாது. அவங்க என்ன போடுறாங்க? வெஜிடபிள் ஃபேட்டுன்னு போடுவாங்க. என்ன போடுறாங்க நம்மளுக்கு தெரியாது. இதுவே வந்து வெஜிடபிள் ஃபேட்டு கூட ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் இல்லாத, ட்ரான்ஸ் ஃபேட்ஸ்னால் என்ன? நம்ம வந்து அந்த எண்ணெயை எடுத்து அதை ஹைட்ரஜனேட்னு ஒன்று இது பண்ணுறோம். பண்ணினா நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, C டபுள் பாண்ட் Cன்னு இருக்கும். அதை உடஞ்சி CHCHன்னு ஆகிடும். இது வந்து ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. அதனால என்ன மாதிரி சாக்லேட் சாப்பிட்றீங்க, அதில் என்ன போட்டு பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. டார்க் சாக்லேட் அதனால நல்லது அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ சாமர்த்தியமான விஷயம் கிடையாது. அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இப்போ எல்லாருமே காலையில் வந்து ஒரு கைப்பிடியாச்சும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்டு தான் வந்துட்டு அவங்க டேவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரொட்டீனுக்கு வந்துட்டாங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்க்கு இளமையாக இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் எவ்வளோ ரேங்க் பண்ணுவீங்க? இது ரேங்க்கில் 8, ஈஸியாக 8, 9 வரலும் கூட போகலாம். நட்ஸ் அண்ட் சீட்ஸ்னு வரைச்சே 9, ட்ரை ஃப்ரூட்ஸ்னு வரைச்சே ஒரு பாயிண்ட் கீழே இறங்கும். ஓகே. ஏன்னா டேட்ஸு, ரெய்சன்ஸு, ஏப்ரிகாட்டு, அதாவது பேரிச்சம்பழம், நம்மளோட காஞ்ச திராட்சை, இதெல்லாம் வந்து எக்கச்சக்க சர்க்கரை இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாம்பழம் சாப்பிட்டா அதில் தண்ணி சத்து நிறையா இருக்குது. இதே காய வச்சு மாம்பழத்தை ஒரு சர்க்கரையில் போட்டு ட்ரையாக பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, இது நிறைய நாட்டில் நடக்குது. வெஜிடபிள்ஸை கூட அந்த மாதிரி பண்ணி விற்கிறாங்க. பட் அதில் சர்க்கரையும் ஆட் ஆகுது, இந்த தண்ணி சத்து குறையிறதுனால இந்த சுகர் சத்து ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே இந்த காஞ்ச ஒலத்தின பழங்கள், அது ரெய்சன்ஸ், அதாவது திராட்சையாக இருக்கட்டும், பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த அத்திப்பழம், இது எல்லாமே அந்த விதம் தான். ஸோ யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ இவங்க நிறைய சாப்பிட முடியாது, ஏன்னா சுகர் ஏறும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இதில் பாதாமில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால பாதாம் வந்து டாப்பில் நிற்குது. மற்ற இதில் அந்த அளவு நம்ம ரிசர்ச் பண்ணலை. இது ஏன் காரணம்னா, வெளிநாட்டில் ரிசர்ச்சுக்குன்னே கவர்மெண்ட்டே பணம் கொடுக்குது, அதனால் அவங்க செய்கிறாங்க. நம்மளுக்கு அந்த அளவு கிடையாது. ஸோ நம்ம வேர்க்கடலையிலையோ எள்ளுலையோ அந்த அளவு ரிசர்ச் இன்னும் பண்ணலை. பட் நம்ம பாரம்பரியம்னு பார்த்தா நம்ம எள்ளு சாப்பிட்ருக்கோம், அதுலேருந்து தான் நல்ல எண்ணெய் பண்ணுறோம். இன்னி வரலும் நல்ல எண்ணெய்ன்னு சொல்கிறோம், எள்ளு எண்ணெய்ன்னு சொல்கிறோமா? நம்ம வந்து கடுகு எண்ணெய்ன்னு சொல்கிறோம், தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறோம், வேர்க்கடலைக்கு கடலை எண்ணெய்ன்னு சொல்கிறோம், இதுக்கு மாத்திரம் நல்ல எண்ணெய்ன்னு சொல்கிறோம். இன்னி வரலும் அது சயின்ஸில் பெஸ்ட். அதில் இருக்கிற 3 கொழுப்பு சத்து வந்து இருதய நோய்க்கு நல்லது. ஸோ ஆன்டி ஏஜிங்னா என்ன? இருதய நோய் வராத, எந்த அளவு கேன்சர் சிலதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு வராத இருக்கிறதுக்கு, எல்லா கேன்சருக்கும் தெரியாது, சில விஷயம் கேன்சருக்கு தெரியும், அது வராத இருக்க கடைசி வரலும் ஹெல்த்தியாக இருக்கணும். இதுதான் ஆன்டி ஏஜிங். ஸோ இதில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சூப்பர். ஏன்னா அதில் நார் சத்தும் இருக்குது, நல்ல கொழுப்பு சத்து இருக்குது. இது வந்து நம்ம முறுக்கு தட்டைக்கு பதில் சாப்பிட்டா வயர் ரொம்பும். அண்ட் வந்து வயர் ரொம்ப பசி எடுக்காது. ஒரு பிஸ்கெட்டோ ஒரு குக்கியோ அது சாப்பிட்றத விட நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ 6லேருந்து 8 நட்ஸு, அதாவது பாதாமாக இருக்கலாம், அது வந்து வால்நட்டாக இருக்கலாம், இல்லை எது வேணால் கேஷ்யூ வேணால் இருக்கலாம்.
பட் சீட்ஸ் வந்து 4 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு. பட் இதில் என்ன தப்பு பண்ணுறோன்னா, இந்த நட்ஸு நல்லதுன்னு சொல்லி அதில் வந்து தேன் போட்டது, அதில் சர்க்கரை போட்டது, அதில் சாக்லேட் போட்டது, இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. பச்சையாக நட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு பேசுகிறப்போ கண்டிப்பாக இப்போலாம் நமக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இப்போலாம் ரீசெண்ட் இயர்ஸாக நம்ம பார்க்குறதுல ப்ளூபெர்ரிஸாக இருக்கட்டும், இந்த பெர்ரிஸ் எல்லாம் இப்போ ரொம்ப வந்து அவைலபிளாக இருக்குல்ல. இது வந்து எவ்வளோ தூரம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு தான் அதை வந்து சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் லைக் எங்கே பார்த்தாலுமே கூகுள் பண்ணாலுமே ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டா இந்த ப்ளூபெர்ரிஸ் இந்த மாதிரி இருக்கும்ல. பெர்ரிஸ் எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது? ரொம்ப நல்லது. ஆனால் எங்கே வளர்க்குறாங்க? இப்போ நான் மாம்பழத்தை போய் நான் குளிர் நாட்டில் போய் வளர்த்தேன்னா வளர்க்க முடியாது. அது வந்து பக்கத்தில் ஏதாவது சூடான இடத்துலேருந்து தான் வரணும். புரியுதுங்களா? இப்போ பெர்ரிஸுங்கிறது நம்ம நாட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ வளர்க்குறாங்கன்னா அதுக்கு என்ன டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அதுக்கு என்ன பெஸ்டிசைட், அதுக்கு என்ன இன்செக்டிசைடு, இதெல்லாம் போட்டு எப்படி வளர்க்குறாங்க எனக்கு அந்த அளவு தெரியாது. பட் நம்ம நாட்டில் வளர்க்காததை நம்ம வளர்த்து இதை கொடுக்குறோம். இது எந்த அளவு நல்லது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா நம்ம பழத்தை ஒண்டி தான் பச்சையாக அலம்பிட்டு அப்படியே சாப்பிட்றோம். வேறு எந்த விஷயமும் நம்ம அந்த மாதிரி சாப்பிடல. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்தால் கூட நம்ம தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம். புரியுதுங்களா? மாம்பழம் கூட பச்சையாக தோலோடு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வெளியில் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு அவங்க செய்கிறாங்கன்னா அது நல்லது கிடையாது. பட் பெர்ரிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு பாதாமில் அவ்வளோ ரிசர்ச் பண்ண மாதிரி வெளிநாட்டில் பெர்ரிஸில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதுவும் இந்த சீசனில் போனீங்கன்னா நீங்களே போய் பெரிக்கலாம். நீங்கள் வயக்காட்டில் போய் ஸ்ட்ராபெர்ரி பெரிக்கலாம், ப்ளூபெர்ரி பெரிக்கலாம், ராஸ்பெர்ரி பெரிக்கலாம். எப்படி நம்ம ஊரில் மாம்பழம் பெரிக்கிறாங்க அந்த மாதிரி பெரிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா அது அந்த சீசனுக்கு அது அவங்களுக்கு செட் ஆகும். பட் நம்ம ஊரில் எப்படி வளர்க்குறாங்க அதை பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா அது புதுசாக வந்திருக்கு. இதை வந்து கெமிக்கல் இல்லாத நல்லா வளர்க்குறாங்க அதே மாதிரின்னா ஓகே. பட் இந்த ஃப்ரோசன் பெர்ரிஸ் எடுத்து சாப்பிட்றேன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதில் விட்டமின் சி சத்து, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் வரும். இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா அந்த அளவு அது குறைஞ்சிட்டே வரும். அதனால் அதை பொறுத்து இருக்குது. வைட்டமின் சின்னு வரப்போ கண்டிப்பாக நம்ம அதில் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். பப்பாயுமே வந்து ஸ்கின்க்கு எப்போவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் இது பெனிஃபிட் ஆகும், எவ்வளோ தூரம் ரேட் பண்ணுவீங்க? விட்டமின் சின்னு எடுத்தீங்கனாலே ரேட்டு 9. ஏன்னா இது வந்து ஸ்கின் க்ரோத்துக்கு நல்லது. கொலாஜன் சொன்னீங்கல்ல, கொலாஜன் வந்து ஸ்கின்ல இருக்கிற ப்ரோட்டீன், நம்ம தோலில் இருக்கிற ப்ரோட்டீன். அந்த புரத சத்து நல்லா வளர்கிறதுக்கு விட்டமின் சி தேவைப்படுது. ஸோ அதனால் விட்டமின் சின்னு சொன்னால் அது பெஸ்ட்டு அந்த விஷயத்துக்கு. ரெண்டாவது அது ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால் நம்ம உடம்புல தீமைகள் வராத தவிர்க்குது, வியாதிகள் வராத தவிர்க்குது. ஸோ இது எலுமிச்சம்பழம் மாத்திரமா? கிடையவே கிடையாது. நம்ம நார்த்தங்காயில் இருக்குது, கடாரங்காயில் இருக்குது, நம்ம வந்து நார்த்த இலையில் இருக்குது, கடாரங்காய் இலையில் இருக்குது, நம்மளோட எலுமிச்சம்பழம் மரத்தோட இலையில் இருக்குது. இந்த வேப்பிலை கட்டின்னு ஒன்று பண்ணுவாங்க. இது நார்த்த மரோட இலையில் பண்ணுற விஷயந்தான். ஃப்ரெஷ், அதில் குக்கிங்கே கிடையாது. ஃபுல்லாக விட்டமின் சி சத்து. இதை தவிர பெரிய நெல்லிக்காய்க்கு சமமே கிடையாது உலகத்தில். பெரிய நெல்லிக்காய்க்கு சமமே உலகத்தில் கிடையாது. ஏன்னா ஆப்பிளுக்கு 9 மடங்கு அதில் விட்டமின் சி. இதை பச்சையாக எல்லாருக்கும் ஒத்துக்காது. இதை வேக வச்சுட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் விட்டமின் சி குறையும், ஆனால் தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் தான். ஆனால் அதில் இருக்கிறது 600 மில்லிகிராம் 100 கிராம். ஸோ கொஞ்சம் குறைஞ்சா ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நிறைய பேர் அதை பச்சையாக அரைச்சி சாப்பிட்டு தொண்டை கட்டிக்குது, உடம்புக்கு ஒத்துக்கலை. ஒத்துக்கிறவங்க தாராளமாக சாப்பிடுங்க. பட் ஒத்துக்கலைன்னா வேக வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. எஸ் மேம், இந்த ஹோல் செஷனுமே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.